Hello friends, welcome to Shivu's lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல பைனாப்பிள் கராச்சி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பைனாப்பிள் அல்வா செய்யறதுக்கு 1 கப் பைனாப்பிள் எடுத்துருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு திக்கான ஜூஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிருந்ததுல 1 கப் அளவு பைனாப்பிள் ஜூஸ் எடுத்துருக்கேன். கூடவே 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம். இப்போ கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 3/4 கப் சுகர் சேர்த்துடலாம். இந்த ஸ்வீட்னஸே கரெக்டா இருக்கும். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா நீங்க 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துடலாம். சுகர் இப்போ நல்லா மெல்ட் ஆகி 1 நிமிஷம் பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணியிருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இதோடய சேர்த்துடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி கைவிடாம மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. சீக்கிரத்திலே திக்கா ஃபார்ம் ஆகிடும். இப்போ ஒரு 5 நிமிஷத்திலே இந்த அளவு கெட்டியா ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக yellow food கலர் சேர்த்திருக்கேன். நீங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1 ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு மறுபடியும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ இது கூடவே பொடியா கட் பண்ண நட்ஸ் சேர்த்துடலாம். இப்போ முதல்ல சேர்த்திருந்த நெய் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சேர்த்திருந்த நெய் நல்லா அப்சர்வ் ஆகி மறுபடியும் ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேன்ல விட்டாம நெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இந்த அளவு பேன்ல விட்டாம வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு ட்ரேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் தூவிட்டு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.